அமெரிக்காவில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய H-1B விசா பத்தின பல விஷயங்கள் சமீப காலமா இணையத்தில் பேசுபொருளா இருந்துகிட்டு வருது. அதுக்கான காரணம் H-1B விசாவுக்கான கட்டணத்தை 88 லட்சமா ட்ரம்ப் அதிகரிச்சதுதான். இதுல பெரும்பாலும் இந்தியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அமெரிக்காவில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்கள்ல பெரும்பாலும் இந்தியர்கள் தான் இருக்காங்க. இதனால பல இந்தியர்களுக்கு இனி அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறது கஷ்டம், H-1B விசா முடிஞ்சு அதை ரெனிவல் பண்றவங்களுக்கு கஷ்டம்னு பல தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு பலரும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில H-1B விசா திட்டத்துல பெருமளவு மோசடி நடந்திருக்கிறதா அமெரிக்க பொருளாதார நிபுணர் டேவ் பிராட் குற்றம் சாட்டியிருக்கார். இந்தியா முழுவதும் சட்டப்பூர்வமா அனுமதிக்கப்பட்ட மொத்த H-1B விசாக்களோட எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமா வழங்கப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சென்னை தூதரகம் மூலமா மட்டுமே 2,20,000 விசாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சென்னை தூதரகம் மூலமா தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு விசா வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. 85,000 H-1B விசாக்கள் மட்டும்தான் வழங்கப்படணும்னு அங்க விதிமுறை இருக்கு. நிர்ணயிச்ச அளவை தாண்டி 2.5 மடங்கு அதிகமா முறைகேடா இந்த திட்டத்துல விசாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 71% H-1B விசாக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. 17% மட்டும்தான் சீனாவில இருந்து அமெரிக்காவுக்கு வராங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் H-1B விசா திட்டத்தில் 80% 90% போலியானது. இந்த பிரச்சனை அமெரிக்க தொழிலாளர்களுக்கு நேரடியாவே அச்சுறுத்தலா இருப்பதா டேவ் பிராட் சொல்லியிருக்காரு.